என் தம்பி மயனை என்ன படிக்க வைக்கலாம்? இன்ஜினியரிங் படிக்க வேணாம். என் மயனை எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் சார்? ஏன் நம்ம ஸ்கூலு? இங்கிலீஷ் பேசணும் சார். இங்கிலீஷ் வாத்தியார், உங்களுக்கே இங்கிலீஷ் தெரியாது, அப்புறம் எப்படி சார்? கான்வென்ட்டில் சேரு, மெட்ராஸில் நல்லா இங்கிலீஷ் பேசுவான். ஏன் சார், அதுக்கு அம்பட்டு தூரம் போகணுமா சார்? வடநாடு போய் ஹிந்தி கற்றுக்கிறது இல்லையா? மெட்ராஸுக்கு போனால் இங்கிலீஷ் பேச வரான். அப்பா ஸ்கூல் எங்கப்பா இருக்கு? அப்பா என்னப்பா? இங்க ஏன்பா பெரிய பெரிய வீடு இருக்கு? அதுப்பா அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கா, ஆ அதுதான் பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்காங்கப்பா. பா காசு நம்மகிட்ட ஏன்பா இல்ல? அது சாமி நமக்கு தரலப்பா. பா சாமி காசு எல்லாம் தருவாரப்பா? நல்லா படித்து இங்கிலீஷ்லாம் பேசினா தருவார். பா சாமிக்கு தமிழ் தெரியாதாப்பா, இங்கிலீஷ் தான் தெரியுமாப்பா? பா அங்க என்னப்பா எழுதிருக்கு? ஒரு எழுத்து இருந்தாலே தெரியல, மொத்தமாக எழுதியிருக்காங்க. சார் 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 இந்த அட்ரஸ்ஸு சார், அந்த செவத்தில் என்ன சார் எழுதியிருக்கு? அது திருக்குறள்ப்பா. அப்படின்னா அப்படின்னா அவர் ஒரு பெரிய வாத்தியாருப்பா. மனுஷங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாருப்பா. எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும், யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் வையக்கூடாது, அப்புறம் பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அப்புறம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் நமக்கு இல்லைங்கிறப்ப சாமி கொடுப்பாரு. நல்லா படிக்கணும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அப்படிலாம் சொல்லியிருக்காருப்பா. இடியட் இடியட். பா ஐஸ் பா. அண்ணே ஐஸ் எவ்வளோண்ணே? 25 ரூபாண்ணே. 2 ரூபா சேமி ஐஸ் இல்லைண்ணே? அதெல்லாம் இல்லைப்பா. காய்ச்சல் அடிக்குதுப்பா, ஐஸ் எல்லாம் வேணாம். பா போய் சொல்லாதப்பா, வாங்கித்தாப்பா. பா காசு இல்லையாப்பா? இருக்கியா அண்ணே, ஒரு ஐஸ் கொடுங்கண்ணே. அடே எங்கடா வரலை? நான் சொல்கிறத அவன் தேங்க்யூ, அப்புறமேல் சாப்பிட்டுக்கிறேன். 25 ரூபா 3 பேருக்கு சேவிங் பண்ண காசு. பரவாயில்ல விடு, நல்லது தானே செஞ்சுருக்கேன். அடேங்கப்பா, ஏயா எவ்வளோ பெரிய கான்வென்ட்டு, எவ்வளோ பெரிய ஆள்லாம் படிச்சிருக்காங்க, 200 ரூபா கொடுக்க அழுகிற. பேசாமல் எங்கே போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியதானே? சும்மா சொல்லி கொடுத்தா நல்லா சொல்லி கொடுக்க மாட்டாங்க சார். என் மையன் நல்லா இங்கிலீஷ் பேசணும் சார். ஓசியில் இது மட்டும் வேணான்றீங்க, மற்ற எது கொடுத்தாலும் பத்திரம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. கிரவுண்ட்லேயே உட்கார வரேன். சரி சார். வாத்தியார் ரூம்குள்ளே ஓடுறதுக்கு 100 ரூபாய் பிடிங்கிட்டானே. இங்கே போன பா உள்ளே போய் பார்த்தப்பா, யாரும் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்கப்பா. பின்ன அவன் சொன்னான் கேட்டியில்ல, இது எவ்வளோ பெரிய ஸ்கூலு, இங்கே யார் யாரெல்லாம் படிச்சிருக்கா. நீ இந்த ஸ்கூலில் படித்து ஊருக்கு வந்து தசபுசுன்னு இங்கிலீஷில் பேச வைப்பார். நான் அப்படியே வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். நம்ம ஊரில் அந்த நாட்டாமல் இருக்கலாம், நாட்டாமல் அவன்கிட்ட நீ வாட்டுக்கு இங்கிலீஷ்லேயே பேசணும். ஓ
சிஎம் சிசோம் உசிசிகேம் சிசோம் சோமன் சிசோம் அப்படி பேசுகிட்ட இங்கிலீஷ். இந்த பணியார கடை ஆட்சி இருக்குல்ல, அந்த ஆட்சிக்கிட்ட போய் இங்கிலீஷ்லேயே பணியாரம் கேட்குறோம். அப்படி இங்கிலீஷ்ல. அப்புறம் நம்ம ஊர்ல இந்த வெட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த மண்டபத்தில் உட்காந்து சீட்டு வளர்ந்து இருப்பாங்களே, அவங்க எல்லாம் பூரா இங்கிலீஷ்லேயே வையணும்டா, அசிங்கமா வையணும். அப்படி இங்கிலீஷ்ல திட்டும்டா அவங்கள, அப்படி இங்கிலீஷ்ல வையணும். நடந்துடும்லடா. நான் என்னத்தையும் அது விற்று கடனை உடனே வாங்கி அவன் காலையில் விழுந்து உடனே இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவேன். நீ இதே மாதிரி இங்கிலீஷ் பேசுவேடா? அப்போ நான் பார்த்து ஊரில் சிரிச்சானோ அவன் வாயெல்லாம் அடைக்கணும். யோ பையன் அங்கே விட்டு நீ மட்டும் உள்ளவா. அப்பா உள்ளே போயிட்டு வர வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கணும், சரியா? ஐஸ்பா. ஐஸ் ஐஸ். பாய் பாய். ஏய், அங்க என்ன பண்ற? நீ இங்க என்ன பண்ற? உள்ள வா. வந்தா அடிப்பா, நீ வா. இரு வரேன். சரி. உள்ளே போனேன்னா வாத்தியார் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பாரு. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். Good. Deposit 50,000. Monthly fees 1,200. And then extra fees. You first go and write your entrance exam. Okay? Hello? ஒரு நிமிஷம். முத்து, இவருக்கு அந்த கொஷின் பேப்பரை கொடுப்பா. நீங்கள் போங்க. எங்கே கூட்டு போக சொல்கிறாரு? வா வா உக்காரு கிட்ட. அது என்ன? நான் கொடுத்தனே அந்த ஐஸ் எங்க? இருக்கு இருக்கு. யாரோ சாப்பிட்டாங்க. இந்தா. தேங்க்யூ. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? என் பேரு ராம்குமார். வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? மோகன். இந்த பரதேசியை படிக்க வச்சது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? என் மகன் இங்கிலீஷ் பேசணும் சார். ஹாய். எனக்கா? தேங்க்யூ. போட்டுக்கோங்க. குட் பாய். மோகன் மேம் மேம். ஹை, ஆன ஹை, போது. ஹை, 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 ஹை. ஆன
திரும்புது. எங்க போயிட்டாங்க? ஆனா அப்படியே நடந்து யாரு உனக்கு மேல உனக்கு என்னடா சாவாசம்? கடிச்சு கடிச்சு வச்சுட்டா என்ன செய்வா? ஏய் என் சட்டையை அவன்கிட்ட கொடுத்தா என் சட்டை என் சட்டை என் சட்டை என் சட்டை இதெல்லாம் தரமாட்டேன். என் சட்டை என் சட்டை தரமாட்டேன். ஏய் சட்டையை உர்றா, என் சட்டை உர்றா. சட்டையா என்னோட இணைய வயிற என் சட்டை என் சட்டை ஐயோ இங்கிலீஷ்ல உன் பேர் என்ன கேட்டப்பா? யாரு உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது? கொடுக்குறான். என் சட்டை உங்க அப்பா அவர் தொலைச்சிட்டு போயிட்டாராம்ப்பா. அவருக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழியே தெரியலையாம்ப்பா. என் சட்டை அவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்க முடியாததா நீ சொல்லி கொடுத்துறியா? நீ தான் ஏன் பெரிய வாத்தியார். கொள்ளை வீடுகளை பூட்டும் பொழுதும் பள்ளிகளை திறக்கும் பொழுதும். ஆமா, அப்புறம் புள்ளை எங்க படிக்க வைக்க போற? அன்னசத்திரம் 1000 கட்டுவதை விட ஆங்கோர் ஏழைக்கு விழுத்தரை இருப்பது நன்று. பாக்யராஜ், உங்களோட படத்துக்கு என்ன கமெண்ட்ஸ் கிடைக்குது பார்க்கலாம். விக்ரமன் சார், யோர் கமெண்ட்ஸ். சில படங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப பிடிக்கும். சில படங்கள் பார்க்கும்போது பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அது மேலே ஒரு மரியாதையே வரும். இது அந்த மாதிரி படம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓவரால் பெஸ்ட் இது. வெற்றிமாறன் சார். ஒரு ஃபாதர் அண்ட் சன்னுக்குள்ள ஒரு நல்ல இட்ஸ் நைஸ் ஃபிலிம். அண்ட் அட் த சேம் டைம் எப்படி வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வெறும் பிஸ்னஸ் மோட்டிவோடு இருக்காங்கன்றதை வந்து ஒரு இது ஒரு சட்டாயராக நீங்கள் சொன்னீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ தட் இட்ஸ் எனக்கு ஈஸியாக இருக்குது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அந்த பையன் வந்து அவனை வச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபிலிம் பண்ணலாம். அவ்வளோ பொட்டென்ஷியலான பையன். இது வெரி நைஸ், வெரி நைஸ் நைஸ். அவன் தான் வந்து ஹீ ஹெல்ட் த ஹோல் ஃபிலிம் ஃபார் மீ. நல்லா இருந்தது. அண்ட் நீங்களும் வந்து ஒரு சின்ன பையனை குழந்தைங்கள வச்சு வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிரபு சார், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஓப்பனிங் ரொம்ப அழகாக போச்சு. அந்த பையனுக்கும் அந்த தகப்பனுக்கும் இருந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அழகாக இருந்துச்சு. அந்த 2 பேர் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக போய்ட்டு இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த ஐஸ் திருப்பி வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அந்த பைத்தியம் பாக்கெட்டில் வச்சதுக்கப்புறம் திருப்பியும் அங்கேருந்து அந்த ஸ்கூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ராமாவாக தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு அது ஃபீல். ஏன்னா ஓவரால் ஒரு மூடு அப்படின்றது நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போய் நடுவில் பிரேக் ஆகிறது அந்த ஃபீல் எனக்கு பட்டுச்சு. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு அது படுது அந்த இடத்துல டுவர்ட்ஸ். அப்புறம் அந்த கடைசி கொஞ்ச நேரம் விறுவிறுன்னு அந்த இடத்துல ஏறுது. எல்லாத்த விட எனக்கு ப்ரொட்டகனிஸ்டாக தெரியறது வந்து அந்த பையன்தான். அவனை வச்சு இன்னும் ஏதோ சொல்லியிருக்கலாமான்னு எனக்கு தோணுது. பட் எனிவே இட்ஸ் அ குட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஜூரியோட கமெண்ட்ஸ் கேட்டுட்டோம். இப்போ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் இயக்குனர் சிகரம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நல்லா இருந்தது. ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு கருத்தும் அதை ஜனரஞ்சகமாக சொல்லப்பட்டிருக்கிற விதமும் ரொம்ப அருமையாக இருந்தது. வெல் டன். ஆனால் எனக்கு இந்த ஃபாதர் ஆக்ட் பண்ணவர் வந்து ரொம்ப நல்லா நடித்தார். ஆனால் அவருடைய கெட்டப்பை பார்த்தா இவர் படிக்க தெரியாதவருங்கிறத நம்ப முடியல என்னால். அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதர்வைஸ் இட்ஸ் வெல் டன், வெல் டன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கமல்ஹாசன் சார். ஐயா சொன்னாங்க, ஆனால் அந்த படிக்காதவங்க படித்த மாதிரி வேஷம் போடுறதும் உண்டு.
என்ன எதிர்த்து பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். நானே அதான் ஆரம்பத்தில். பார்த்தா ரொம்ப படித்த ஆளு மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லை. அப்புறமா கூட சேர்ந்த நண்பர்கள்லாம் தான் என்னை படித்தவனாக்கினாங்க. ஸோ அப்படியும் இருக்கலாம். எனக்கு பையன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் பிரமாமா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. All right, பாக்கியராஜ், பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.